டேய் சுந்தர், வாடா வாடா வெளியில. என்னம்மா வேணும் உனக்கு? என்னடா நடக்குதுங்க? இல்ல என்ன நடக்குதுங்கறேன். ஏண்டா பெத்தவன் நான் ஒருத்தி இருக்கேங்கறதே மறந்து போயிட்டியா நீ? எதுக்கு இப்ப வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்திட்டு இருக்க? பிரச்சனை பண்ணுகிற முடிவோட வந்துட்டியா? வாய மூடுறா. உன்னை போய் இந்த வயித்துல பெத்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும்டா. பெத்தவன் நான் ஒருத்தி குத்துக்கலாட்டா இருக்கேன். என்ன ஒதுக்கி வச்சுட்டு என் பேத்திங்களுக்கு பேர் சூட்டு விழா நடத்துறான். அதை என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? சம்பந்தியமா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் மாப்பிள்ளை கிட்ட முதல்லயே சொன்னேன், சம்பந்தியமா இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது, அது மரியாதையா இருக்காதுன்னு. அவர் தான் கேட்காம பிடிவாதமா கூப்பிடாம விட்டார் போல இருக்கு. இவன் தான் என்ன கூப்பிடல, நீங்களாவது என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா போயிட்டேனா? கடவுளே, இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா? அத்தை, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படி அழாதீங்க. மாமா செஞ்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். மனசுல எதையும் வச்சுக்காம உள்ள வந்து குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத பாருங்கம்மா, நீங்களும் இந்த வீட்டு சம்பந்திதான். மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. வாங்க, வந்து ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுங்க. மாமா, முதல்ல அத்தையை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. கூப்பிடுங்க மாமா. அம்மா, அதான் எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, அப்புறம் என்ன நின்னுட்டு இருக்க? உள்ள வா. அதான் கூப்பிடுறாங்கல்ல, அப்புறம் என்ன முறுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? வான்னு சொல்றேன்ல. வாங்க அத்தை, வாங்க. போ. எங்க எங்க என் பேத்திங்க எங்க? ஐயோ, என் ராஜாத்திங்க, என் ராஜகுமாரிங்க, என் தங்கம். அப்பா, என் பேத்திங்களா எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. என் பட்டு. ஐயோ, என்னப்பா சுந்தர், உங்க அம்மா தான் சமாதானமாகி வந்துட்டாங்கல்ல, ஃபங்க்ஷனை ஆரம்பிக்க வேண்டியதானே? இருங்க அத்தை, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் ஒரு முக்கியமான விஐபி வரலையே. விஐபியா? யார் அது? இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நந்தினி அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவர். யாருன்னு தெரியலையா? நந்தினி அக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுரேஷ் தான் அந்த விஐபி. சுரேஷ் நேத்தே ஃபங்க்ஷன் இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன். ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. நந்தினி அக்கா, உங்ககிட்ட தான் சுரேஷோட போன் நம்பர் இருக்குமே, போன் பண்ணி வர சொல்லுங்க.
என்னம்மா யோசிக்கிற? சுரேஷ் இல்லாம நம்ம வீட்ல எந்த ஃபங்க்ஷனும் நடந்தது இல்லையே. நீ ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. அம்மா, அவன் ஏதாவது வேலையில இருப்பான். வரும்போது வரட்டும், நாம ஃபங்க்ஷனை ஆரம்பிப்போம். நந்தினி, நீ முதல்ல சுரேஷுக்கு போனை பண்ண. யாரும் எனக்காக ஃபோன் காலை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்பா சுரேஷ், ஃபங்க்ஷனுக்கு இவ்ளோ லேட்டாவா வர்றது? சாரி ஆண்டி, வெளியில ஒரு வேலையா போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. நான் லேட்டா வந்ததுனால ஃபங்க்ஷன் லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு லேட் ஆகல. உனக்கு தான் கால் பண்ணலாம்னு இருந்து அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஹாய் நந்தினி, ஹவ் ஆர் யூ? என்ன நந்தினி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? விஸ்வா சார் வரல? இல்ல, அவர் திடீர்னு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரா. வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரா. அதான் நந்தினியோட முகம் இவ்வளவு சோகமா இருக்கா? ஒரு விஷயத்தை கவனிச்சியா? நீ நானும் ஜோடியா ஒன்னா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தணுங்கிறதுக்காகவே விஸ்வா வரல. செருப்பு பிஞ்சிடும் ராஸ்கல். நோ ப்ராப்ளம். என்ன சுரேஷ், நந்தினி அக்கா கிட்ட என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல கல்பனா, ஏன் இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல, என்ன அப்படியே மறந்துட்டியா அப்படின்னு ரகசியமா கூப்பிட்டு திட்டுறா. அக்கா, டைம் ஆயிட்டே இருக்கு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிக்கலாம். சுந்தர் சார், குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க, நானும் நந்தினியும் சேர்ந்து ஏதாவது பேரை செலக்ட் பண்றோம். என்ன நந்தினி? நீங்க யாரும் செலக்ட் பண்ண வேண்டாம், நானே செலக்ட் பண்ணிட்டேன். உங்க எல்லார் முன்னாடியும் சொல்றேனே, எங்க அத்தை அம்சவல்லி மாதிரி பொறுமைக்கு உதாரணமாவும், விஸ்வாவோட அம்மா மரகதம்மா மாதிரி தயாள குணத்துக்கும் அன்புக்கும் உதாரணமா என் 2 குழந்தைங்களும் வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன யாருக்கும் புரியலீங்களா? ஒரு குழந்தைக்கு அம்சவல்லின்னும் இன்னொரு குழந்தைக்கு மரகதம்னு பேர் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, பேர் வச்சிடலாம்ல? மாப்பிள்ள, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. குழந்தைக்கு என் பேரை வைக்கிறது சந்தோஷமாவும் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு ஆசையா பேர் வைக்கிறதே அந்த பேரை சொல்லி கூப்பிடுறதுக்காகத்தான். என் பேரை வச்சீங்கன்னா என் பசங்களுக்கே என் பேரை சொல்லி கூப்பிட முடியாது இல்லையா? அதனால வேற பேர் வச்சிடுங்களேன். சம்பந்தி அம்மா சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. என் பேரை வச்சீங்கன்னா விஸ்வாவும் நந்தினியும் உங்க குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஏன் சார் நீங்க 2 பேரும் அப்படி நினைக்கிறீங்க? என் குழந்தைங்களுக்கு உங்க பேரை வச்சா நல்ல புத்தியும் குணமும் வரும். அதனாலதான் உங்க பேரை வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அடேங்கப்பா, இந்த கும்பலுங்க கிட்ட இருந்து பணத்தை கறக்க என் பிள்ளை என்னமா ஐஸ் வைக்கிறான். மாமா, சொல்ற நீன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அத்தை சொல்ற மாதிரி அவங்க பேர் வச்சீங்கன்னா நாங்க யாருமே குழந்தைங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அதனால வேணாம் மாமா. சரி நந்தினி, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன கேட்க மாட்டேன், நான் சொல்ல போறேன். வேற என்ன பேர் வைக்கலாம்?
அக்கா குழந்தைங்க பிறந்த நேரத்தை வச்சு என்ன நட்சத்திரம் என்ன பேர் வைக்கலான்னு ஜோசியர்கிட்ட குறிச்சு வாங்கிட்டீங்களா? நேரத்தை வச்சு குறிச்சு வாங்கி வச்சிருக்கோம். நான் கூட தான் ஜோசியரை பார்த்து பேர் குறிச்சு வச்சிருக்கேன். என்ன? ஒரு குழந்தைக்கு கிருஷ்ணம்மானோ, இன்னொரு குழந்தைக்கு வேணிம்மானோ வச்சிருக்கேன். என்ன உன் பேரை வைக்கணுமா? ஏன் என் பேருக்கு என்னடா குறைச்சலு? வேணாம் 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 வேணாம். உன் பேரை என் குழந்தைங்களுக்கு வச்சா உன் புத்தியோ உன் குணமும் தான் வரும். பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாருங்க. ஐயோ, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க. அக்கா, ஜோசியர் என்ன பேர் சொன்னாரு? ஒரு குழந்தைக்கு ராகினியும் இன்னொரு குழந்தைக்கு பத்மினின்னு வைக்க சொன்னாரு. ஓ, ராகினி பத்மினியா? நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த பெரிய குழந்தைங்களுக்கு வச்சிடலாம். சுந்தர் சார், 3 குழந்தைகளை பெற்றிருந்தீங்கன்னா லலிதா, ராகினி, பத்மினின்னு பேர் வச்சிருக்கலாம். மாமா, உங்க வாயாலே 2 குழந்தைங்களுக்கு பேர் வச்சிருங்க. ரேவதி போய் சக்கரை தண்ணி எடுத்துட்டு வா போ. மாமா வாங்க வாங்க மாமா. என்னங்கப்பா? கொடுமா. ராகினி, பத்மினி, ராகினி, பத்மினி, பத்மினி, ராகினி, வாங்க. சிச்சி சிச்சி. ராகினி, பத்மினி. ராகினி, பத்மினி, ராகினி, பத்மினி, ராகினி, பத்மினி. ராகினி. ஓய் 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 ஓய். பத்மினி. ஓய். ராகினி, பத்மினி. ராகினி, பத்மினி. செயின் எல்லாம் இப்ப போடாதீங்க. குழந்தைய தூக்கி வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் உங்க கிஃப்ட் எல்லாமே கொடுங்க. ஓ சுச்சு சுச்சு, என்னடா தங்கம்? இங்க பாருங்க பாருங்க. ரெண்டு 4 பவுன் தேரும். ஓகே. சரி சரி சரி. மோதிரமா? போடுங்க போடுங்க. இந்தம்மா, இதுல ஜுவல்ஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கு போட்டு விடு. தேங்க்ஸ்மா. எப்படியும் இது வரைக்கும் பார்த்தா ஒரு 10-15 பவுன் தேருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இந்தாம்மா, என் பேத்திங்களுக்கு கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீயே போட்டு விடுமா. ராஜாத்தி சமத்து. மாலதி, இந்தம்மா, இத குழந்தைங்களுக்கு போடுமா. என்ன எல்லாரும் கிஃப்ட் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? ஏய் ரேவதி, ஏன்டி இப்படி கேக்குற? எல்லாரும் தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஐயோ அக்கா, சுரேஷ் அண்ணா இன்னும் கிஃப்ட் கொடுக்கலையே, அதனாலதான் தமாஷா அப்படி கேட்டேன்.
ரொம்ப டிஃப்ரெண்டா தான் gift கொடுப்பாங்களாமே. நந்தினி அக்கா சொல்லிருக்காங்க. ஆமா, அக்கா சொன்னது உண்மைதான். சுரேஷ் அண்ணா எப்பவுமே டிஃப்ரெண்டான gift தான் கொடுப்பாரு. குழந்தைங்களுக்கு வித்தியாசமா என்ன gift கொடுக்க போறாருன்னு பார்க்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ம்மா. ஆ. என்ன ரேவதி, ஆ? எப்படி என்னோட gift? எப்பவுமே நீங்க நந்தினி அக்காக்கு தான் gift கொடுத்து அசத்துவீங்க. இப்ப என்னடானா இந்த குழந்தைங்களுக்கும் வித்தியாசமா gift கொடுத்து அசத்துறீங்க. கில்லாடி தான் நீங்க போங்க. Thank you. ம்மா. மாலதி, எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரூம்ல உட்கார வைமா. நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்து கூப்பிடுறேன். சரிம்மா, எல்லாரும் வாங்க வாங்க அத்தை. சரி. வாங்க. அஜய், 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 அஜய். ஹலோ, சொல்டா. ஆ, இல்லடா நான் இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஆ, ஒரு 1 ஹவர்ல திரும்பி வந்துருவேன்டா. ஓகே, முடிச்சு கூப்பிடுறேன்டா. பாய். என்ன பொறுக்கி ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தைக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு என்ன ரசிப்ப? நந்தினி, ஏன் ஒரு டென்ஷன் ஆகுற? ஆக்சுவலி அந்த முத்தம் உனக்கு கொடுக்க வேண்டியதுதான். உன்ன அங்க ஹால்ல உன்னை சுத்தி எல்லாரும் இருந்ததுனால உனக்கு கொடுக்க முடியல. அதனாலதான் உன்னையே நினைச்சுக்கிட்டு. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஆ? ஆ. டேய், உன்னை நல்லவனை நம்பி தானே எங்க வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. இப்பவே உன்னை பத்தி அவங்க கிட்ட சொன்ன அடிச்சு துரத்திடுவாங்க. சொல்லு, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லு. அப்படியாவது நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் எல்லாருக்கும் தெரியட்டும். டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்ன. சொல்லுவேன் நந்தினி, சொல்லுவேன். நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை உன்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி நீயும் உன் காதலை என்கிட்ட சொல்லணும். சொல்லலனா என்னடா பண்ணுவ? ம்? நீயும் என்ன லவ் பண்றேன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். இதே மாதிரி நிறைய டார்ச்சர் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரெடியா இரு. சீக்கிரமா சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லது. நந்தினி, சாப்பிட வரல? ஆண்டி கூப்பிடுறாங்க பார்.